2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக முதலமைச்சராக திரு ஸ்டாலின் என் நண்பர் அமருவார். அதுவும் ஃபுல் மெஜாரிட்டியோடு வருவாங்க. 160 சீட்டுகளுக்கு மேல் பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட டிஎம்கே ஆட்சி அமைக்கும். பிரிச்சு கொடுக்குறேன் இருக்காரு. இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, எப்படி இதெல்லாம் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு வரியை ஏற்றிப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுக்குறேங்கிறார். அப்போவே ஜனங்க நம்ப மாட்டாங்க. 1000 ரூபா கொடுக்குறேங்க போது இது எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டார். எதற்காக இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால், இந்த திமுக 5 வருஷ ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு சுமார் 8000 to 10,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நலத்திட்ட உதவிகள் போயிருக்கு. பஸ்ஸில் ஃப்ரீயாக போனால் ஒருத்தருக்கு 1000 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஆகுது, ஃப்ரீயாக கிடைக்குது. அதே போல் அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. குடும்ப தலைவிக்கு இப்போது 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, 3000 ரூபா 3 மாதத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 65 ஸ்டூடெண்ட்ஸு, ஏழை மாணவர்கள் இன்னைக்கு IAS IPS ஆக வந்திருக்காங்க. முன்னெல்லாம் IAS IPSனா பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து தான் வரணும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் போய் இன்னைக்கு அடித்தட்டு மக்களும் வர முடியும் அப்படின்னு காட்டினது நம்முடைய இந்த திராவிட மாடல் திமுக அரசு. அதை நாம் ஒத்துக்கணும். அதுக்கு மேலே இது என்றைக்கு முதல்வர் சொன்னாரோ, நான் எல்லோருக்குமான முதல்வர் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தில் திமுகவினுடைய எந்த நலத்திட்ட உதவியும் இனிமேல் அதிமுக செய்ய முடியாது. அதிமுக விட்ட வேற எந்த கட்சியும் செய்ய முடியாது.